கவளை மீன் வாங்கியிருக்கோம், வறுக்க போகிறோம். மசாலா தண்ணி வச்சுருக்கிறேன், நல்லா ஊற்றி மசாலா என்னென்ன போடணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், தனியாக ஒரு லெமன் போட்டு நல்லா ஊற வச்சுருவேன். சரி, டப்பாவில் வச்சாலும் சரி, எப்படினாலும் வறுக்கலாம். இதை நான் தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறேன். கவளை மீன் பொடி மீன் தான், இது சூப்பராக இருக்கும். ஊற வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு ½ மேலே ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி வறுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுடலாம். சூப்பராக இருக்குது, வாசனையாக இருக்குது. மீன் பாருங்கள், உடையவே இல்லை. இந்த மாதிரி உடையாமல் இந்த மசாலையெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா உடையாது. நல்லா ஊறினாலே நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வருங்க, ஏன்னா உடையவே உடையாது. மசாலா சேர்த்து ஒரு அரை மணி நேரம், 1 ஹவர், எவ்வளோ நேரம் கூட ஊற வைக்கலாம். நான் ஒரு ½ ஹவர் தான் ஊற வச்சேன். நல்லா ஊற வச்சு மசாலெலாம் சேர்ந்துச்சு, பார்க்கவே நல்லா இருக்குது. இப்போ மீன் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. நல்லா மசாலெலாம் சேர்ந்துச்சு. இப்போ எடுத்துடலாம். ஒரு மீன் கூட உடையலை. இப்போ குச்சி குச்சியாக இருக்கு பாருங்கள் மீன், பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு மீன் கூட உடையாது. இந்த மாதிரி மசாலா நம்ம இது பண்ணோம்னா உடையவே உடையாது. இப்போ இருக்கிற மீனையும் வறுத்துக்கலாம். அடுத்த ஸ்லோவில் வைங்க, ஸ்லோவிலே வேகட்டும். சூப்பராக இருக்கும். லைட்டாக மேலே எண்ணெய் கவலை